சிக்கலான நோய்களுக்கு சிகிச்சையளிக்க ஒரு எளிய மருந்து பொருளை கண்டுபிடிப்பது ஒரு மாறும் வாழ்க்கை முறையில் நம்ப முடியாத சவாலாகும். ஆரோக்கியமான மனிதர்களின் ஆரோக்கியத்தை சக்தி வாய்ந்த மருந்துகள் எவ்வாறு பாதிக்கின்றன மற்றும் அறிகுறிகளை உருவாக்குகின்றன என்பது ஹோமியோபதியின் அடிப்படை கொள்கையாகும். எனவே ஹோமியோபதியின் ஆரம்பகால பரிசோதனைகள் மருந்து சரிபார்ப்பு பற்றியவை. ஹோமியோபதி மருந்துகளின் சாரத்தை படித்து புரிந்து கொள்ளும் இந்த தனித்துவமான செயல்முறை ஹோமியோபதி மருத்துவ சரிபார்ப்பு அல்லது ஹோமியோபதி நோய்க்கிருமி சோதனை என்று அழைக்கப்படுகிறது. ஹோமியோபதியின் அடிப்படை கொள்கை என்னவென்றால், ஆரோக்கியமான மனிதர்களில் ஏற்படும் அறிகுறிகளை கொண்ட நோய்களுக்கு ஹோமியோபதி மருந்துகள் சிகிச்சை அளிக்கும் திறன் கொண்டவை. ஹோமியோபதி மருந்து சரிபார்ப்பு என்பது வழக்கமான மருத்துவத்தின் கட்டம், மருத்துவ பரிசோதனைகளை போன்ற ஒரு செயல்முறையாகும். இது மிகவும் பாதுகாப்பான செயல்முறையாகும். இது மனித உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது மற்றும் அவர்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுற்றியுள்ள சூழலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உதவுகிறது. மருந்தின் விரிவான மற்றும் முழுமையான நச்சுயியல் ஆய்வுக்கு பிறகு மருந்தின் பாதுகாப்பான அளவு தீர்மானிக்கப்படுகிறது. பின்னர் மருந்தின் அளவு ஆரோக்கியமான பங்கேற்பாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பங்கேற்பாளர்களின் ஆரோக்கியத்தில் ஏற்படும் தற்காலிக மேலும் குறிப்பிடப்படும் மாற்றங்கள் கவனமாக கவனிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகின்றன. விலங்கு ஆய்வுகளிலிருந்தும் பெறப்பட்ட மொத்த நச்சுயியல் அறிகுறிகளை விட ஆரோக்கியமான மனிதர்கள் மீது மருந்துகளை பரிசோதிப்பதன் விளைவாக ஏற்படும் நுட்பமான அறிகுறிகள் மிகவும் வெளிப்படையானவை. இது மருந்தியல் அறிவியலுக்கும் குறிப்பாக ஹோமியோபதி மெட்டீரியா மெடிக்காவிற்கும் ஹோமியோபதியின் தனித்துவமான பங்களிப்பாகும். केंद्रीय होम्योपैथिक अनुसंधान परिषद आयुष मंत्रालय के तहत एक सर्वश्रेष्ठ अनुसंधान संगठन है। भारत सरकार की होम्योपैथिक अनुसंधान समिति की सिफारिश के अनुसार परिषद ने 1970 से औषधि प्रमाणीकरण अनुसंधान परीक्षण शुरू किए। जिन औषधियों का आंशिक रूप से प्रमाणीकरण अध्ययन हुआ है या वे स्वदेशी मूल की औषधियां जिनका मानकीकरण अध्ययन भौतिक, रासायनिक और फार्माकोग्नोस्टिक मापदंडों पर पूरा हो चुका है, ऐसी औषधियों पर ध्यान केंद्रित करते हुए परिषद ने इसे एक सतत अनुसंधान कार्यक्रम के रूप में शुरू किया। समय के साथ औषधि प्रमाणीकरण परीक्षण की विधि राष्ट्रीय और अंतर्राष्ट्रीय अनुसंधान मानकों और नैतिक दिशा निर्देशों को मान्यता देते हुए एक प्रारंभिक प्रक्रिया से विकसित होकर एक व्यवस्थित प्रक्रिया बन गई है। पिछले 55 वर्षों में परिषद ने 130 से अधिक औषधियों का व्यवस्थित रूप से सफलतापूर्वक अध्ययन किया है, जिनमें से 21 नई औषधियों को विशेष रूप से CCRS द्वारा प्रमाणित किया गया है। ये परीक्षण होम्योपैथिक चिकित्सा कॉलेजों के सहयोग से किए जा रहे हैं और इसमें छात्र छात्राएं स्वेच्छा से भाग ले रहे हैं। इन छात्र छात्राओं के अलावा कोई भी स्वस्थ व्यक्ति इस व्यवस्थित और सुरक्षित औषधि परीक्षण प्रक्रिया का हिस्सा बन सकता है और इससे कई लाभ भी प्राप्त कर सकता है। மருந்து சான்றிதழ் ஆய்வுகளுக்கான வாய்ப்புகள் 18 முதல் 60 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆரோக்கியமான நபர்களுக்கும் திறந்திருக்கும். அவர்களின் பின்னணி, பாலினம், ஜாதி, மதம் அல்லது இனம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் சோதனைக்கு முன் ஹோமியோபதி ஆராய்ச்சியாளர்கள் பாரம்பரிய மருத்துவத்தின் மருத்துவ நிபுணர்களுடன் இணைந்து ஆய்வில் பங்கேற்கும் நபர்களின் மருத்துவ வரலாறு, முறையான உடல் பரிசோதனை மற்றும் ஆய்வக சோதனைகளை முழுமையாக மதிப்பீடு செய்வதன் மூலம் அவர்களின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். தற்போது இந்த சோதனைகள் இந்தியாவின் 19 ஹோமியோபதி மருத்துவ கல்லூரிகள் மற்றும் CCRH நிறுவனங்கள் மற்றும் பிரிவுகளுடன் இணைந்து நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒரு பிரத்யேக மருந்து சான்றிதழ் குழு உள்ளது. இது ஒரு தள ஆய்வாளர் அல்லது சான்றிதழ் மாஸ்டர் தலைமையில் செயல்முறையை நெருக்கமாக மதிப்பாய்வு செய்கிறது. சோதனைகளுக்கு ஆஜராவதற்கு முன் பங்கேற்பாளர்களுக்கு செயல்முறையை பற்றி நன்கு தெரிந்து கொள்ளவும், சந்தேகங்களை தெளிவுபடுத்தவும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை தெளிவுபடுத்த மத்திய ஹோமியோபதி ஆராய்ச்சி கவுன்சிலால் நேர்நிலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இந்த அமர்வுகள் மருந்து சான்றிதழின் பின்னணியில் உள்ள அற்புதமான அறிவியலை பற்றிய சிறந்த புரிதலை வழங்குகின்றன.
பங்கேற்பாளர்கள் இதனால் என்ன நன்மைகளை பெறுகிறார்கள்? மருந்து சான்றிதழ் செயல்முறை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்று அறியப்படுகிறது. பங்கேற்பாளர்களில் சிலர் தங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் சிலருக்கு நோய் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். எனவே உடலின் இயற்கையான பாதுகாப்பு அமைப்பு வலுவடைகிறது என்பது தெளிவாகிறது. I participated in homeopathic drug brewing in 2014-15 during my internship at Nehru Homeopathic Medical College, and it had been a very enlightening and a very informative experience. We got to understand the homeopathic concepts and also experience homeopathic drug brewing firsthand. To add on to that, before drug brewing, I used to suffer from severe allergies to dust, air, animal fur, pollen, and which ever since then I have not experienced even one bit, and it has been 10 years so far. I was the prover at drug proving research program conducted at Dakri, Kolkata from 2019 to July 2022. I had previously drug proving. I have some tendency to catch cold, headache, and also anxiety related problems and fearfulness. But after drug proving, I am free from all of these problems. கூடுதலாக பெரும்பாலான சான்றளிப்பாளர்கள் மருந்து சான்றிதழ் சோதனையில் பங்கேற்பதன் விளைவாக நீண்டகால உடல்நல பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதை கண்டுள்ளனர். இந்த முறை ஆரோக்கியத்தில் ஏற்படுத்தும் ஆழமான தாக்கத்திற்கு இது சான்றாகும். கூடுதலாக ஹோமியோபதி மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் இந்த செயல்பாட்டில் ஈடுபடுவதன் மூலம் கவனிப்பு திறன்களை மேம்படுத்தவும் கருத்துக்கள் மற்றும் கொள்கைகளின் வடிவத்தில் தாங்கள் படித்தவற்றை நன்கு புரிந்து கொள்ளவும் ஒரு தனித்துவமான வாய்ப்பை பெறுகிறார்கள். இது மாணவர்களுக்கு ஹோமியோபதி மருத்துவ ஆராய்ச்சியின் விரிவான முறையை நேரடியாக புரிந்து கொள்ள உதவுகிறது. I had a great practical exposure to the concept of drug proving, and as per my experiences, I know as per health concerns. மருத்துவ உலகிற்கு உங்கள் விலைமதிப்பற்ற பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் சோதனை முடிந்ததும் உங்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்படும். மாணவர்கள் ஊக்கத்தொகைகளை பெறுவார்கள். மேலும் புகார் அளிப்பதற்காக கவுன்சிலின் மருந்து சான்றிதழ் ஆராய்ச்சி மையத்திற்கு செல்ல தங்கள் பைகளில் இருந்து பணம் செலவழிக்க வேண்டியதில்லை. ஹோமியோபதி மற்றும் மருத்துவ சான்றிதழ் குறித்து உங்கள் மனதில் பல சந்தேகங்கள் இருக்கலாம். உங்களின் சில பொதுவான சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை இங்கே நாம் பரிசீலிப்போம். यदि औषधि प्रमाणीकरण के दौरान किसी भी प्रमाणकर्ता को कोई प्रतिकूल घटना या गंभीर लक्षण अनुभव होते हैं तो वे क्या करें? हमारे लिए प्रमाणकर्ता की सुरक्षा सर्वोपरि है। यदि किसी प्रतिभागी को गंभीर लक्षण अनुभव होते हैं तो उनकी स्थिति के आधार पर तुरंत एंटीडोट या उचित उपचार निःशुल्क दिया जाता है। उनकी स्वास्थ्य का जायजा निरंतर लिया जाता है। क्या दवा के सेवन से स्वास्थ्य में कोई स्थायी बदलाव होता है? नहीं, दवा के सेवन के दौरान अनुभव किए जाने वाले लक्षण क्षणिक होते हैं और इनसे कोई दीर्घकालिक स्वास्थ्य समस्या नहीं होती। लक्षण दिखाई देने पर दवा का सेवन तुरंत बंद कर दिया जाता है, जिससे संभावित स्वास्थ्य जोखिम कम हो जाता है। इसके विपरीत कुछ लोगों में समग्र स्वास्थ्य में सुधार और पुरानी स्वास्थ्य समस्याओं का उन्मूलन देखा गया है। क्या औषधि प्रमाणीकरण के दौरान प्रतिभागी को अपनी दिनचर्या में बदलाव करने की आवश्यकता है? नहीं, प्रमाणकर्ता को सामान्य दैनिक दिनचर्या और आहार संबंधी आदतें बनाए रखनी चाहिए। यदि परीक्षण के दौरान किसी भी प्रकार का बदलाव किया गया है तो उसको दर्ज कर सूचित किया जाना चाहिए। क्या प्रमाणकर्ता दवा के प्रमाणीकरण के दौरान कोई अन्य होम्योपैथी या एलोपैथी की दवा ले सकते हैं? परीक्षण अवधि के दौरान किसी भी दवा के सेवन को हम बढ़ावा नहीं दे सकते, चाहे वह एलोपैथी, होम्योपैथी, आयुर्वेदिक, हर्बल या प्राकृतिक चिकित्सा आदि हो, क्योंकि ये प्रायोगिक दवा पदार्थ के रोगजनक प्रभावों को प्राप्त करने में बाधा उत्पन्न कर सकती है। यदि आवश्यक हो तो प्रमाणकर्ता को मार्गदर्शन या विशेष विचार विमर्श के लिए प्रमाणक मास्टर या प्रमाणक सहयोगी से परामर्श करना चाहिए। चिकित्सा की दुनिया में
होम्योपैथी औषधि प्रमाणीकरण करना एक इकलौती विधि है जो शरीर या मन को कोई नुकसान या क्षति नहीं पहुंचाती है। साथ ही साथ मानव शरीर पर औषधि की शक्ति के प्रभाव के बारे में अमूल्य जानकारी प्रदान करती है। यह न केवल प्रतिभागियों को लाभ देती है बल्कि औषधीय ज्ञान की उन्नति में भी योगदान देती है। चिकित्सा के क्षेत्र में विभिन्न बीमारियों के उपचार के लिए लगातार कोई ना कोई नया बदलाव या तकनीक आ रही है। वहीं औषधि प्रमाणीकरण परीक्षण उपचार की यात्रा में एक आकर्षक अध्याय बना हुआ है। औषधि प्रमाणीकरण को सशक्त बनाने के प्रयास में परिषद ने होम्योपैथी रोगजनक परीक्षण पोर्टल विकसित किया है। इसे 10 अप्रैल 2022 को विश्व होम्योपैथी दिवस के अवसर पर लॉन्च किया गया था। पोर्टल 31 मार्च 2023 को लाइव हुआ और पोर्टल का लिंक आपकी स्क्रीन पर है। ஹோமியோபதி மருந்து சான்றிதழ் உலகில் இந்த தகவல் நிறைந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஆரோக்கியமாக இருங்கள். ஆமாம், மருத்துவத்தின் அதிசயங்களை கண்டறிய மேலும் மேலும் ஆர்வமாக இருங்கள். வாருங்கள், பூர்வீக மருந்துகளில் மறைந்திருக்கும் மருத்துவ ரகசியங்களை ஆராய்ந்து மனித குலத்திற்கு பங்களிப்போம். மேலும் விவரங்களுக்கு ccrh-dp@ccrhindia.nic.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதலாம்.